அதாவது கடந்த 10 ஆண்டு காலமாக இந்தியாவோட பொருளாதார கொள்கைகள், பொருளாதார பாலிசிஸ்கள் சரியான திசையில் தான் போய்கொண்டிருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நம்மளோட கெப்பாசிட்டி, அதாவது எந்த இடத்துக்கு நம்ம போற செய்யக்கூடிய நம்ம கிட்ட எந்த மாதிரி ஒரு இது இருக்குது, கரெக்டா சொல்ல போனா நம்ம கிட்ட எந்த மாதிரி வலிமை நம்மள்ட்ட இருக்குது, சந்தர்ப்பங்கள் என்னென்ன இருக்குது, வரப்போற அடுத்த 5 ஆண்டு காலம், அடுத்த 10 ஆண்டு காலம் பொருளாதார ரீதியாக நம்ம எங்க போய் சேர முடியும். இப்ப பாருங்க, இது எக்கானமி காமிக்குது. அடுத்து நம்ம வளர்க்க வேண்டியது என்னன்னா பர் கேபிட்டா இன்கம், அதாவது ஓரோருடைய இந்தியர்களின் வருமானம் உலக அளவில் இது பண்ணும் பொழுது அதுவும் வளரணும். பொருளாதாரம் வளரும் பொழுது அதுவும் வளரும். அதனால இந்த மாதிரி ஒரு தகவல் வரும் பொழுது நாம என்ன செய்யணும்னா, நம்ம மீது உள்ள நம்பிக்கையை அதிகமா வளர்த்துக்கணும். அது தனி நபராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலம் இருந்தாலும் சரி. ஏன்னா இந்தியா வளருகிறது என்றால் தமிழகம் வளருகிறது. இப்ப தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு அதிகம் வரும் இந்தியா வளர்ந்ததுதான். இந்தியாவோட ஒற்றுமை, பொருளாதார ஒற்றுமை இருக்கு பாருங்க. ஒன்னு அரசியல் ஒற்றுமை, இன்னொரு பக்கம் பொருளாதார ஒற்றுமை. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல இண்டிகேஷன். அதனால பாருங்க, இதுல பல பேர் சந்தேகத்தை கிளப்பிட்டே இருந்தாங்க. இல்ல இது சரியில்லை, இந்தியாவில் எதுவுமே சரியில்லை, 10 ஆண்டு காலத்துல பிரதமர் மோடி வந்த பிறகு பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு, இதுல வேலை வாய்ப்பு எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு வராது. கட்டாயம் ஒண்ணுமே நிறைய வேலை வாய்ப்பு வரப்போகுது. ஆனா அந்த வேலை வாய்ப்புகள் அதிகமா வருவதற்கு, நம்ம இளைஞர்களுக்கு ஒரு புது லைஃப் வர்றதுக்கு எல்லா திட்டங்களையும் அழகாக அமலப்படுத்த வேண்டும்.